பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சீரியல் எதிர்நீச்சல். பெண் உரிமை பேசும் கதாபாத்திரங்களால் இல்லத்தரசிகளின் எனர்ஜி டானிக்காக மாறியிருக்கும் இந்த நெடுந்தொடரில் ஜனனி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர்தான் மதுமிதா. எதிர்நீச்சல் ஜனனி சின்னத்திரை உலகில் மதுமிதாவுக்கு நல்ல பெயரை வாங்கிக் கொடுக்கவே இன்ஸ்டாவில் 5 லட்சம் ஃபாலோயர்ஸோடு சீரியல் சிண்ட்ரெல்லாவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி லைம்லைட்டில் நான் ஸ்டாப்பாக சென்று கொண்டிருந்த மதுமிதா தற்பொழுது ராங் ரூட்டில் சென்று விபத்து ஏற்படுத்தியதால் நெகட்டிவ் கமெண்ட்டுகளுக்கு ஆளாகியிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன் சோழிங்கநல்லூர் பகுதியில் தனது நண்பர்களோடு சொந்த காரில் சென்ற மதுமிதா சாலை விதிகளை மீறி ஒரு வழிப்பாதையில் வேகமாக சென்றிருக்கிறார். அப்போது எதிரே காவலர் ஒருவர் ஓட்டி வந்த பைக்கை இடித்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இரத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபமான அந்த காவலர் மதுமிதாவிடம் வாக்குவாதம் செய்யவே தகவல் அறிந்த செம்மஞ்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்வேயில் வந்தாலும் நாங்கள் சரியாகத்தான் வந்தோம் என அடம்பிடித்த மதுமிதா எதிரே வந்த போலீஸ்காரர் மேல்தான் தவறு என தொடர்ந்து வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மதுமிதாவையும் கார் ஓட்டிய அவரது ஆண் நண்பரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். நான் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஒரு போலீஸ்மேன் அடிச்சிருக்கேன், அந்த போலீஸ்மேனுக்கு தீவிரமான காயம் பட்டிருக்கேன்னு ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் த ட்ரூத் அண்ட் ஐ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் எஸ் தேர் வாஸ் அ மைனர் ஆக்சிடென்ட். ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது அண்ட் த போலீஸ்மேன் இஸ் ஆல் ரைட். போலீஸ்மேன் நல்லதா இருக்காங்க, நானும் நல்லதா இருக்கேன். இந்த சம்பவம் நடந்த சமயம் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் தற்பொழுது விஷயம் வைரலாகவே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.